தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் மாவட்ட, ஒன்றிய, நகர, கலைக்கழக நிர்வாகிகளை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தயவு கூர்ந்து யாரும் வெளியே போவீங்க அப்படின்னு இல்லைங்க. கழக தோழர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், அமைதியா இருங்க. அது கொஞ்சம் புழுக்கமா இருக்கு. அனைவருக்கும் எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை ஒன்றிய கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிட வேண்டும் என்பதற்காக, உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் உங்களிடத்திலே நேரடியாக வேண்டுகோள் வைப்பது மட்டுமே நோக்கமல்ல. காரணம், ஏதோ உங்களை தேர்தலுக்கு வேலை செய்யுங்கள், தேர்தலை நன்றாக வேலை செய்யுங்கள் என்று சொன்னால் மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுத் தருவதை போலாகும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பல தேர்தல்களை பார்த்தவர்கள். எப்படிப்பட்ட தேர்தல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து இந்த கழகத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைகளை கொண்டு செல்வதற்கு அடித்தளமாக அமைந்தவர்கள் நீங்கள். உங்களை தேர்தலை வேலை செய்யுங்கள் என்று சொல்வதை விட, நீங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்ய போகிறீர்கள் என்பதை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இருந்தாலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் ஒரே நோக்கம், நம்முடைய பொது எதிரி மு.க. ஸ்டாலின், நம்முடைய ஒரே நோக்கம் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர்த்திட வேண்டும் என்பதுதான். இங்கே நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே ஒவ்வொரு வகையிலும் திமுகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் தான். அவர்கள் அனைவருமே இன்றைக்கு ஒன்றிணைந்து ஒரே மனதோடு நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் வடிவேல் அவர்கள் சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே எங்கள் குடும்பத்திலே குழப்பம் கடைபிடித்து விட்டார் திமுக தலைவர் அவர்கள் என்று சொன்னார். அந்த வெறியோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே அகில இந்திய அளவிலே ஒரே குடைச்சல், ஒரே தலைவலி என்று சொன்னால் அது ஸ்டாலின் மட்டும்தான். எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை மிகப்பெரிய அளவில் அவர்கள் எதிர்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை மிக கேவலமாக கொச்சைப்படுத்துகின்ற ஒரே தலைவர் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் தான். எனவே அவரை வீட்டுக்கு அனுப்புவதிலே பாரதிய ஜனதா கட்சியினர் மிகப்பெரிய முனைப்போடு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து ஆட்சியிலே இருக்க வேண்டிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இடைத்தொடரிலே ஆட்சி பொறுப்பை நாம் எட்ட முடியவில்லை.